ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல் நண்பர்களுக்கு எனது வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து 6th சாப்டர் பார்க்க போகிறோம். இது எதை பற்றி அப்படின்னா எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ். ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதுக்கு இதை படிக்கிறோன்றது தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? நம்ம நாட்டோடைய முக்கியமான ஒரு எக்கனாமிக் ரிஃபார்மில் இது ஒன்று, சரிங்களா? ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா வாஸ் அ பேபினா ஸோ அப்போ தான் வளர ஆரம்பிக்குது. இட் இஸ் ஜீரோ நல் அப்படி இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆக ஆரம்பித்தோம். ஸோ இந்த பீரியட் ஆஃப் 1990s அப்போ தான் ரிஃபார்ம்ஸ் வர ஆரம்பிச்சுது. தட் இஸ் பிகம் வெரி இம்பார்ட்டண்ட் த்ரூ அவுட் த வேர்ல்டு, சரிங்களா? நமக்கு எப்படி இந்த ரிஃபார்ம்ஸ் நம்ம அடாப்ட் பண்ணோம், நம்ம ஏன் வாலண்டராக அட்டன் பண்ணோமா இல்லை அடாப்ட் பண்ணோமா இல்லை யாரோட கம்பல்ஷன்லையாவது இதை அடாப்ட் பண்ணோமா? ஸோ இந்த மாதிரி நிறைய இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம். ஸோ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்னா என்ன, ஸோ நம்ம பேசிக்ல இருந்து இது என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாடாக இருக்கட்டும் சரி, வேற எந்த நாடாக இருக்கட்டும் சரி, ஜஸ்ட் ஒரு மீனிங் ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, கவர்மெண்ட் prescribes declining role for the state and expanding role for private sector in an economy. சரிங்களா? அந்த பீரியட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் வந்ததில் அதுக்கு ரிஃபார்ம்ஸ் இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா மாறுதல் அடையிறது. ஸோ அந்த பீரியடுக்கு இது என்ன அர்த்தம், என்ன வந்து எல்லாருமே இது பண்ணாங்கன்னா, ஸ்டேட்ல இருந்து பிரைவேட்டுக்கு கொஞ்சம் வழிவிட ஆரம்பிச்சாங்க, சரிங்களா? ஆல்டர்னேட்டிவ் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லலாம். பாலிசி ஷிஃப்ட் இன் அன் எக்கனாமி ஃப்ரம் ஒன் டு அனதர் ஆர் ஆல்டர்னேட்டிவ் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுத்தோடனே எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் ஆரம்பிச்சிட்டோமா? இல்லை, நான் சொன்ன மாதிரி இந்தியா வாஸ் அ பேபி. அது போல தான் எல்லா நாடுமே அவங்க ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, என்னதான் அது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிளானிங் மாடல், சரிங்களா? பிளானிங் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து இன் சோவியத் யூனியன் அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க பிளானிங் அப்படின்றது, நேஷனல் பிளானிங்ட்டு. தே ஸ்டார்டட் லேசியஸ் ஃபேர், ஓகேங்களா? லேசியஸ் ஃபேர்னா நான் இன்டர்வென்ஷன் பை த கவர்மெண்ட் இன் த சென்ஸ் தட் இஸ் ப்ரைவேட் செக்டார் தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பிளானிங் மாடல் வாஸ் பிகமிங் டிஃப்ரெண்ட். ஸோ பிளானிங் மாடல்லேருந்து தான் நம்ம எக்கனாமிக்ஸே ஆரம்பிக்குது. நம்ம நாடு மட்டும் இல்லாமல் உலகம் எல்லாருமே சேர்ந்து தான், சரிங்களா? ஆனால் இந்தியா பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் விவர் சோஷியலிஸ்ட் எக்கனாமி, பிகாஸ் நமக்கு வந்து ப்ரொடெக்ஷனிஸ்ட் எக்கனாமிக் பாலிசியை வந்து நம்ம இது பண்ணோம். என்ன இது ப்ரொடெக்ஷனிஸ்ட் எக்கனாமிக் பாலிசினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டு பொருள் நம்ம தான் வாங்கி ஆகணும், இல்லைங்களா? உலக மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு குளோபலைசேஷன் சொல்லி ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட் நம்ம நாட்டை நம்மளே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ வி வில் பி அண்டர் இம்பீரியலிசம் அகெயின். ஸோ இதுக்காக தான் இந்தியா பிளானிங் மாடலை சூஸ் பண்ணலை, கேபிட்டலிசமை பிளானிங் மாடலை சூஸ் பண்ணலை, சரிங்களா? ஸோ அதர் எக்கனாமிஸ் பார்த்தீங்கன்னா தே சூஸ்ட் திஸ் கைண்ட் ஆஃப் பிரைவேட் கேபிட்டல். So Washington consensus is nothing but extreme private intervention. In the year starting from 1980s, new development strategy emerge ஆகுது. So not only the developed nations like Soviet Union, அதாவது யூரோ அமெரிக்கா, இவங்கெல்லாம் மட்டும்தான் வந்து கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. தென் கம்மிங் டு த 1980s, இதனுடைய சோஷியலிஸ்ட் எக்கனாமியோடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க வெளியில சொல்லும் போது the developing country also understood, okay, இந்த மாதிரி சோஷியலிஸ்ட் எக்கனாமியா இருந்தா என்னென்னலாம் பாதிப்பு ஏற்படும் சொன்னதுனால வாஷிங்டன் கன்சென்சஸ் இஸ் நத்திங் பட் கோயிங் டு த எக்ஸ்ட்ரீம் பிரைவேட் ஓகேங்களா? ஸோ கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் மினிமலா இருக்கணும். ஸோ இதனாலதான் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி they were starting to shift their economy. ஸோ இந்தியா இதை என்ன நினைச்சதுன்னா, இட் இஸ் அ நியோ இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிரிட்டிக்ஸ் நிறைய பேர். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான இம்பீரியலிசம். இப்போதான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டு வந்தோம், திருப்பியும் ஒரு இம்பீரியலிசம்குள்ள வரா மாதிரி ஆயிடும். ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் புவர், இட் இஸ் டோட்டலி பேட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ ரிச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அப்போ கூட நம்ம வந்து we haven't chosen private ஃபுல் ப்ரைவேட், நம்ம அப்போ கூட ஃபுல் ப்ரைவேட் சூஸ் பண்ணலை.
we are just still being a socialist economy. சரிங்களா? It is pro rich, ரிச்சுக்கு சாதகமா இருந்துச்சு, பட் இட் இஸ் unfavor for the poor அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஐடியா. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து economy. So in 1990s middle, so most of the அந்த பீரியட்ல தான் most of the economics வந்து they started to convert into mixed economy. ஆனா முதல்ல இது யார் வந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஈஸ்ட் ஏஷியன் எக்கனாமிஸ். ஈஸ்ட் ஏஷியன் எக்கனாமிஸ்னா யாருன்னா சைனா, ஜப்பான், மங்கோலியா, தாய்வான் எக்ஸெட்ரா இவங்களாம் தான், அதாவது சவுத் கொரியா, நார்த் கொரியா இவங்களாம் தான் ஈஸ்ட் ஏஷியன் எக்கனாமிஸ். ஸோ அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி it helps in reducing poverty, promoting education and health care. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து இந்தியா வாஸ் அடாப்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் மிக்சட் எக்கனாமி அண்ட் இட் வாஸ் ஃபாலோயிங் வெரி வெல். சரிங்களா? ஸோ இதுதான் இப்படி தான் நமக்கு ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா வர்றது தான் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ். இவ்வளோ தானே ரிஃபார்ம்ஸ், அதான் நம்ம அடாப்ட் பண்ணியாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இனிமே வரப்போகிறது தான் உண்மையான ஸ்டோரி ஆஃப் அவர் ரிஃபார்ம், எக்கனாமிக் ரிஃபார்ம். எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா. நம்ம நாட்டில் எப்படி இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை 23, 1991. டேட்ஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட், பட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஒரு பக்கம் நிறைய பேர் வாஷிங்டன் கன்சென்சஸ், ஒரு பக்கம் எல்லாருமே மிக்ஸ்டு எக்கனாமிக்கு மாறிட்டு வராங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது there is a investment scarcity. சரிங்களா? நிறைய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கார்சிட்டிஸ் ஏற்படுது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வெறும் கவர்மெண்ட் வந்து மக்களுக்கே நலத்திட்டம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யார் இன்வெஸ்ட் பண்ணுவா? ஸோ எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா டெவலப்டு நேஷன்ஸை பார்த்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னது? எல்பிஜி, liberalization, privatization and globalization. They started to adapt from by seeing other developed nations. சரிங்களா? ஸோ என்னென்னலாம் எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணோம்? இண்டஸ்ட்ரி இருக்குது, ட்ரேட் இருக்குது, ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது. சில பேர் பார்ஷியலி லிபரலைசேஷன் கொண்டு வந்தாங்க, சில பேர் தே ஃப்ரேம்டு சம் ரெகுலேஷன்ஸ், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நம்ம நாட்டில் எப்படி நம்ம ரிஃபார்ம் கொண்டு வந்தோம்? நம்ம வாலண்டியராக மற்ற டெவலப்பிங் கண்ட்ரிஸ் மாதிரி அதாவது பார்த்து ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்தோமா, இல்லை எப்படி கொண்டு வந்தோன்றது நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். தேர் இஸ் அ ஆப்ளிகேட்டரி ரிஃபார்ம். இந்தியன் எக்கனாமிக் ரிஃபார்ம் ஆஃப் 1990 இஸ் அ obligatory reform. Obligatoryனா என்னது? we are obliged to IMF and World Bank. என்ன சொல்றாங்க IMF அப்படின்னா இந்தியன் மானிட்டரி ஃபண்டு. நம்ம அந்த டைம்ல வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் சந்திக்கிறோம். யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கல்ஃப் வார் ஏற்படுது. இதனால நமக்கு ஃபாரின் கரன்சி ரொம்ப கம்மியாயிடுது. சரிங்களா? இந்தியன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ரொம்ப கம்மியாயிடுது. நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்துடுது. இம்போர்ட்ஸ், அந்த ரீஜன்ல இருந்து வர பொருட்களுடைய விலைகள்லாம் வந்து உயர்ந்து போயிடுது. ஸோ அதனால நம்மளுடைய ரிசர்வ் கம்மியாக இருக்கிறதுனால வி ஆர் அன்ஏபிள் டு மீட் த எக்ஸ்பென்சஸ். ஆட்டோமேட்டிக்காக நம்ம போய் எங்கே நிற்போம்? அல்டிமேட் இந்தியன் மானிட்டரி ஃபண்டில் போய் நிற்கிறோம். அவங்க சொல்கிறாங்க ஓகே நான் தரேன், நான் உங்களை நம்புகிறேன். ஆல்தோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டிப்புலேட்டட் டைமில் நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் கூட அவங்க சொல்கிறாங்க நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் கடன் தரேன். ஸோ அந்த டைமுக்கு நமக்கு வேற வழி தெரியல. ஸோ வி ஹாவ் அக்ரீட். ஓகே அவங்க சொல்கிறதும் நல்லா தான் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோடைய மணி வேல்யூவை முதல்ல டிவேல்யூவேஷன் பண்ணுங்க 22% சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸைஸ் டியூட்டிஸ் அதெல்லாமே வந்து நியூட்ரல் ஹைக் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. 20% ஹைக் பண்ணோம். இம்போர்ட் டியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா 30% கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. டு மேட்ச் த எக்ஸ்பென்சஸ். ஒன்று ஏற்ற சொல்லியிருக்காங்க, இன்னொன்று இறக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அது ஜிஎஸ்டி ஆயிடுச்சு. வி வில் டிஸ்கஸ் அபவுட் திஸ் இன் அப்கமிங் சாப்டர்ஸ். இப்போ ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இதெல்லாமே வந்து 10% கட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் இதுவும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு என்னென்னலாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரிஃபார்ம் மெஷர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன் மெஷர்ஸ். தட் இஸ் நத்திங் பட் டிமாண்ட் கொண்டு வரணும். மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன் மெஷர்ஸ்னா டிமாண்டை பூஸ்ட் பண்ணுற மாதிரி இது பண்ணணும். அப்போ தானே நமக்கு டிமாண்ட் பூஸ்ட் ஆனால் தான் கன்சியூமர்ஸ் வாங்குவாங்க இல்லையா? அப்போ தான் வந்து எக்கனாமிக் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்.
அதுக்காக பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த மாசஸ் அதிகமாக இருக்கணும், அதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ இதெல்லாமே தான் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன் மெஷர்ஸ் தே ஹாவ் அண்டர்டேக்கன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து structural reform measures to in order to increase the supply side. supply இருந்தால் தானே டிமாண்ட் கிரியேட் ஆகும். இண்டஸ்ட்ரியல் பாலிசி அதெல்லாமே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக மாற்ற ஆரம்பித்தாங்க. காம்ப்ளெக்ஸ் ஆர் காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் இல்லாமல் சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் டு பிகம் அண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கொண்டு வந்தாங்க. தெர் இஸ் இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம்ஸ், நிறைய இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம்ஸ் மூலயமா அதாவது என்விரான்மெண்ட்டு அந்த கன்சிடரேஷன் எல்லாமே கம்மி பண்ணாங்க, ஸ்க்ரூட்டினி பண்ணுறது. ஸோ தெர் இஸ் அ மோர் ப்ரொசீஜர் பிஃபோர். ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னா இட் வாஸ் நாட் ஈஸி. ஸோ த ரிஃபார்ம்ஸ் மேட் everything easy now. So next வந்து LPG பற்றி பார்க்க போகிறோம். லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது லிபரலைசேஷன். லிபரலைசேஷன் இஸ் நத்திங் பட் மேக்கிங் லிபரலைசேஷன். லிபரல் மீன்ஸ் ஃப்ரீடம். ஃப்ரீடம் மீன்ஸ் இன் த சென்ஸ் கவர்மெண்ட்டோடைய இன்டர்வென்ஷன் கம்மி பண்ணிவிட்டு லெவல் பிளேயிங் ஃபீல்டு, ப்ரைவேட்டுக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுக்கறது தான் லிபரலைசேஷன். ஸோ மூணுத்துக்குமே இன்டர்லிங்கேஜ் இருக்கும் எல்பிஜி. ஓகேங்களா? ஸோ இதுதான் லிபரலைசேஷன். ஸோ இதையுமே நம்ம வந்து ரிஃபார்மில் கொண்டு வரணும்னு சொல்லி IMF சொல்லியிருந்தாங்க. ஸோ வி ஹாவ் ஃபாலோட். நெக்ஸ்ட் வந்து இந்த யூனியன் பட்ஜெட்டில் இட் இஸ் very very vital role, played a very vital role in our budget statement estimation. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, there are many PSUs were disinvested in the sense 50% above, அதாவது 51% above ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வாங்கிட்டாங்கன்னா, தட் இஸ் அதாவது PSUவோடைய ஷேர், ஒரு ஹோல் ஷேர் இருக்குங்க. சரிங்களா? அதில் 51% மேலே ப்ரைவேட்காரங்க வாங்கிட்டாங்கன்னா தட் இஸ் டிஸ்இன்வெஸ்டட் பை த கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டைஸ்டாக ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ எல்ஐசி அப்புறம் நிறைய PSUs பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைசேஷன் ஆக்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தே கேன் கான்சன்ட்ரேட் மோர் ஆன் சோஷியல் செக்டார்ஸ், எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த்து, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தே கேன் ஸ்பெண்ட் மோர். அது அட் த சேம் டைம் ப்ரைவேட்டைசேஷனை உள்ள விடுறது மூலயமா டெக்னாலஜிக்கல்லி இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய கிடைக்கும். ஸோ தெர் வில் பி எம்பவர்மெண்ட் இன் டெக்னாலஜி அண்ட் எக்கனாமிக்கல் வைஸ். ஸோ இது மாதிரி சொல்கிறாங்க ப்ரைவேட்டைசேஷன். வாட் இஸ் த நெகட்டிவ் சைட்னா, அல்டிமேட் வல்னரபிள் குரூப் தான் இதுக்கு அஃபெக்ட் ஆவாங்க. தே வில் சார்ஜ் மோர் ப்ரைஸ். சரிங்களா? சுகர் இண்டஸ்ட்ரி, பெட்ரோலியம், இந்த மாதிரி ஃபீல்டுக்கெலாம் வந்து இந்தியா ஸ்டார்டட் ஓப்பனிங் த பிளேஸ் ஃபார் ப்ரைவேட் இன்டர்வென்ஷன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டு வராங்க, மொத்தமாக ப்ரைவேட் கையில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க, ஃபுல்லாக ப்ரைவேட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் என்னன்ட்டு. ஸோ இட் வில் நாட் ஹேப்பன் பிகாஸ் India is a mixed economy. There is no chance. ஃபுல்லாக ப்ரைவேட் ஆகிடுச்சுன்னா there will be exploitationக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ there is least chance for whole privatization. ஸோ என்னெல்லாம் ப்ரைவேட்டைஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஆர் தனியாக பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஐ வில் டூ இட். ப்ரைவேட்டைசேஷன், உலகமயமாகுதல் அப்படின்றது அப்படின்னா என்னன்னா, லிங்கிங் எவ்ரி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ் can invest in the Indian country, Indian can go and invest in foreign trade, or they can open a business. That is linking everyone. Whatever the soap or something that is sold in India, that can also be bought by other countries. That is globalization, linking all the goods and services throughout across the border of India, across the nations. இதுதான் globalization. ஸோ இதுவும் நல்லபடியாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வந்து ஒரு விஷயம் கரண்ட்டாக கண்டெம்பரரியாக, அது என்னென்னா, ஸோ COVID-19 இப்போ வந்து ரொம்ப இதுவாக போய்கிட்டு இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ நிறைய செக்டார்ஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சு. இதுக்காக 20 lakh crores பேக்கேஜோடைய ஒரு இதுவை வந்து நம்மளுடைய மோடிஜி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. என்னென்னா, ஆத்மநிர்பார் பாரத் அபியான், செல்ஃப் ரிலையன்ட் கேம்பெயின், மேக் இன் இண்டியா, பேன் இண்டியா, ஸோ டூ எவ்ரி திங் இன்சைட் இண்டியா. இம்போர்ட்டை வந்து லெஸ் பண்ணுறதுக்காக, இம்போர்ட் சப்சிடிஸை இம்போர்ட்டை குறைக்கிறதுக்காக இம்போர்ட்டோடைய டேரிஃப் ரேட்டெல்லாம் வந்து அதிகரிக்க செஞ்சுருக்காங்க. இப்போ அந்த நியூஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன் ஆர்டர் டு ரெடியூஸ், ஸோ ஃபஸ்ட் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வி கேன் பே வே ஃபார் குளோபலைசேஷன். ஸோ இம்போர்ட்டை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இப்போ நம்மளுடைய
நோக்கம். எல்லா செக்டார்ஸுமே டெவலப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் இஸ் ஒர்க்கிங். ஸோ வாட் ஆர் த ஸ்கீம்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். there are many schemes. if you want me to upload a separate video for that I will upload. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர் வந்து இன்ஃப்ளேஷன் பற்றி பார்ப்போம் நம்ம அடுத்த வீடியோவில். ஸோ உங்களுக்கு வந்து என்னெல்லாம் டவுட் இருக்கோ அது கண்டிப்பாக கேளுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இதோட நான் கிளம்புறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃப்ளேஷன் ரொம்ப முக்கியமான சாப்டர் அதில் நம்ம உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.